ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரஜோதயாத். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி நாள். உங்கள் அனைவருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பில்லி, சூனியம், ஏவல், எதிரி, பகை, தொல்லை நீங்க வழிபட வேண்டிய பைரவர். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாசம் 25ஆம் நாள். இன்று இரவு 10:40 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 5:21 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால மங்களகாரியங்கள் சுபகாரியங்கள் பண்ற போது பக்காவா பிளான் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. வீண் விரயங்கள் சில பேருக்கு வந்து போகும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷப ராசி அன்பர்களே, குரு பார்வையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி லாபசனியாக இருக்கிறார். உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மற்றும் லா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டமான வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, உறவுகள் பலப்படும். காதல் இனிக்கும். சொந்த பந்தங்களால் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஆன்மீக பொருட்கள், நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி சம்பந்தமான துறை, யோகா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்தி உண்டு. அரசு விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கடகராசி என்பர்களே, பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனமா இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வேலையை பொறுத்தவரையில் HR அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்கள் கொஞ்சம் நிம்மதியோடு இருப்பீங்க. ஆனா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனம் இருக்கணும். படபடப்பு இருக்கக்கூடாது. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். IT, BPO, கால் சென்டர், டெலிகாம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கன்னிராசி என்பர்களே, விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. சுயமா தொழில் பண்ணணும், சொந்த தொழில் பண்ணணும் முயற்சி எடுப்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். டிரைவராக இருக்கிறவங்க டிரைவிங் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சொந்தமாக வாகனம் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமாக முயற்சி எடுக்கலாம்.
அதிர்ஷ்டமான வழிபாடு பிருதிங்கிராதை வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். துலாம் ராசி என்பர்களே, மனசுல இருந்த குறைகள் குறையும், திருப்தி ஏற்படும். மளிகை வியாபாரம், சூப்பர் மார்க்கெட் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. விருச்சிக ராசி என்பர்களே, புதனால் சில யோகங்கள் உண்டு. வியாழ பகவானும் அனுகூலமா இருக்கிறார். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும், அதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனை எல்லாம் குறையும். மாணவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய காலம் நாள். சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். தனுசு ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குரு பகவானால் சில சங்கடங்கள் வந்து போகும், தேவையில்லாத செலவுகள் வரும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏஜென்சி, கன்சல்டன்ட் இவங்கள்ட்ட எல்லாம் பணம் கட்டுற போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை. அதிர்ஷ்டமான வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். மனசுல இருந்த குறைகள் பாரம் குறையும். கனவு நிஜமாகறதுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. ஸ்டீல், அயன், அலுமினியம், பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள், ஹோம் அப்ளையன்ஸ் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். கும்பராசி என்பர்களே, ராசிக்குள் ராக பகவானுடன் சந்திரன் இணைந்திருக்கிறார். சில தேவையில்லாத விஷயங்கள்ல மனசு அலைபாயும். பொருளாதாரம், பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கவனம் தேவை. வாட்டர் சம்பந்தமான பிஸ்னஸ், ஆரோ பிஸ்னஸ் செய்கிறவங்க, லிக்விட் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும், கவனம் தேவை. அதிர்ஷ்டமான வழிபாடு அம்மன், பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மீனராசி என்பர்களே, ராசிக்குள் சனி பகவான் இருக்கிறார். காரிய தடைகள் இருக்கும், ஆனால் குரு பகவான் கை கொடுப்பார். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, அக்வாரியம் வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு சில பேருக்கு மனசுல தோணும். எத்தனை நாளைக்கு தான் டவுன்ல இருக்கிறதுங்கிறது. சுயஜாதகத்தை பாருங்க, தசா புத்தி எப்படி இருக்குன்னு முடிவெடுத்துக்கலாம். அதிர்ஷ்டமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். நன்றி, வணக்கம்.